Today's topic of discussion, karyotype analysis. What is karyotype analysis? All the chromosome in a genome, ஒரு ஜீனோமில் வந்து எல்லா குரோமோசோமும் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது தான் வந்து கேரியோடைப். நார்மலாக வந்து 46 குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதில் வந்து ஒரு குரோமோசோம் ஃப்ரம் மதர்கிட்ட இருந்தும் அனதர் குரோமோசோம் ஃப்ரம் டேட் இருந்தும் அந்த சில்ட்ரனுக்கு ரீச் ஆகும். ஸோ டோட்டலி 23 பேர். குரோமோசோம் ஆர் டிஸ்பிளைஸ்டு இன் ஆர்டர் ஆஃப் சைஸ், அதுக்கு தான் வந்து என்ன கேரியோகிராம். Each pair of chromosome has been inherited from parent, one from father, another from mother. ஸோ நமக்கு வந்து 23 பேரில் வந்து ஃபஸ்ட்டு 22 chromosome refer to autosomal chromosome not involved in sex determination. இது வந்து only body chromosome. ஓகே, இதில் வந்து சேம் டைப் ஆஃப் த ஜீன் சேம் லொக்கேஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதுவே வந்து 23rd பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். பாய்ஸுக்கு வந்து XY, ஒரு ஜீன் ஃப்ரம் ஃபாதர், ஒன் ஜீன் ஃப்ரம் மதர். அது ஒய் ஃப்ரம் ஃபாதர், எக்ஸ் ஃப்ரம் மதர். இங்கே வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ், ஒன் ஃப்ரம் ஃபாதர் டு மதர். Then when reading a karyogram to check genetic disease, by using this karyogram only we will check the genetic disease. குரோமோசோமில் வந்து டூ திங்ஸ் we want to consider. One is number of chromosome, another one is safe of chromosome. So incorrect number, அந்த கண்டிஷன் நேமு அனுப்புலாயிடி. ஸோ இங்கே வந்து நார்மலாக 2 குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஒரு குரோமோசோம் மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருந்தா மோனோசமி, 3 குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருந்தா ட்ரையோசமி. ஒன்று அது மாதிரி சேஃபில் வந்து ஒன்று வந்து லாங்காகவும் ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதும் வந்து சம் டிசீஸ்டு கண்டிஷன். காமன் டிசீஸ் 5 டிசீஸ் இருக்குது. 21 குரோமோசோமில் வந்து 21st குரோமோசோமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் இஸ் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து டவுன் சிண்ட்ரோம். அதுவே வந்து 18th குரோமோசோமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா எட்வர்ட் சிண்ட்ரோம். அது மாதிரி குரோமோசோம் நம்பர் 13ல் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா பார்ட்டூட் சிண்ட்ரோம். த 23 பாய் பேபிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா அது வந்து கிளீனி-ஃபெல்டர் சிண்ட்ரோம். அதுவே வந்து 23rd பொசிஷனில் கேர்ளுக்கு ஒரு எக்ஸ் மிஸ் ஆகிருந்தாலோ ஆர் டேமேஜ் ஆகிருந்தாலோ அது வந்து டர்னர் சிண்ட்ரோம். இது வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வரும், அவங்களோட ஹைட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் karyotype analysis. Thanks for watching.